ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம போயிட்டாங்க ஐயா, அதனால கண்ணில் தண்ணியா வருது, எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகல அப்படின்னு கேளுங்க. அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா, எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு, அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால அப்பா போகல. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 2023 ஏங்க ஐயா போல? அப்ப ஃபாரின் போயிட்டான் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 நம்ம விட்டுறலாம். 2022க்கு போல, 2023க்கும் போல, 2024க்கு போல. சோ இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல. என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? அம்மா வயிற்று வலி அப்படி. இது திங்கட்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான். ஏன் தம்பி போல? அம்மா முதுகு வலி அப்படி. அடுத்த வாரம் போக மாட்டான். ஏன் போட்ட? நீ பூரி சுட்ட, பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு. இது ரூமை கூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டர் வச்சுக்கிட்டு, அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பப்ப. அந்த வீடியோ பண்ணி நிறைய கட்டு இருக்கும். முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அதே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு, டப் டப் டப்னு படிப்பாரு. அதை ஐடி எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வதில்லையே தவிர, தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 மினிட்ஸ் அடிச்சு பிரிச்சுட்டு வந்துடலாம். ஒண்ணு இங்க ஐடிவி டிஎம்கே சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்டராக்ஷன் மாட்டுவீங்க. ஒருத்தர் ஒரு அமைச்சர் கேட்பாங்க, மத்திய அமைச்சர், எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்க ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளால தெரியாது என்ன பேசுறாங்க. இல்லைங்க சார், நாங்க இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ வி.வி.ஆர். சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன். தமிழ்நாட்டில் எங்க சவுத் தமிழ்நாட்டில எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்மால் பதில் சொல்லணும். அதனால இவர் தெளிவா இருக்கிறார். போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்து எப்படி மாட்டுவோம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயில், கோயில ஆப்சன்ட் தானே, ஆப்சன்ட் தானே தெரியாதுங்க. செஞ்சது கவுண்டர் மணி மாதிரி, அண்ணன் நீ 8th பாஸ்னே, நான் 10th ஃபெயில்னே அப்படிங்கிற மாதிரி ஆப்சன்ட் இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தானே. ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊர்ல. ஆனா முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமையில் அப்படியே ஓட்டிக்கலாம். இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டோம். ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மதிப்பு வருமானமான ட்ரக்ஸ் மாட்டி இருக்கு. திமுகவுடைய ஒருதான் பேரு. இங்க பாருங்க, எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபிஆர்ல இருந்து போன் பண்றாங்க, இந்த ட்வீட்டை மட்டும் செய்தியா போடுறாதீங்கன்னு அப்படின்னு. நண்பர்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம். நான் பெரிதும் ஊடகத்தை மதிக்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அது காலத்தினுடைய கொடுமை. இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க. தமிழகத்துல ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இல்லை. ஏதாச்சும் செய்தி இங்க போட்டா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு இன்னொன்னு போட்டிருக்கோம், இந்த ரேசிங் கார் ஏதோ ஒண்ணு போடுறாங்க, ரேசிங் கார் சார். அந்த பாத்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி, சென்னை முழுசா ஒரு ஆபீஸா ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு
பெரிய ஆளா இருந்தா 1 கோடி ரூபாய் கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின 10 பேர் நம்மகிட்ட சொல்லிருக்காங்க, ஆனா நான் பணம் கட்டிட்டேன், இதான் நான் கட்டின ரெசீதி, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன், இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை, இது இந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க, கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி, இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிருவேன். இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற F3 ரேஸ் லட்சணமா? சென்னையில உதயநிதி ஸ்டாலின் பட்டத்திலவசர் ஒரு ரேஸ் நடத்தும். மாநில அரசு 40 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. அது அகில் ரெட்டி யாரு? ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர். நீங்க அகில் ரெட்டி கூகுள் பண்ணா தெரியும் அவங்க அப்பா யாரு. இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் 5ல் இருக்கிறாங்க இந்தியாவில். நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பாண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம், அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர். இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதாங்க நம்ம அரசியல் நம்ம பேசுறது, இதுதான். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த F3 ரேஸ் அவங்க நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம், என்ன பிரயோஜனம்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா? நீ எல்லாத்துக்கும் எல்லா வீட்லயும் தண்ணி கொடுத்துட்டீங்களா? சென்னையில் உள்ள ஸ்லம் இருக்கே, வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ? இல்ல மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டியா? இதுக்கு ஒரு F3 கார ரேச கொண்டாந்து நிறுத்துறானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்க நிக்கிறான், 4 பேர் இங்க நிக்கிறான். அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றான். அதனாலதான் நாங்கள் இந்த அறிக்கை விட்டிருக்கின்றோம். அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணட்டும். கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்திருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 1 ரூபாய் பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்க, வெக்கமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவர்களுக்கு